வாங்கம்மா, எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்களா? சார் எல்லாம் கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டோம். போட்டோவும் ஒட்டிட்டோம். அப்புறம் ஜெராக்ஸ் அதெல்லாம் வைக்க சொல்லிருக்காங்க. எல்லாமே வச்சிட்டேன் சார். வைஷ்ணவி இப்ப எல்லாம் வாங்கி செக் பண்ண வரா இல்ல போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரான்னு தெரியலடி. போயிட்டு வாங்கன்னு எப்படி அனுப்புவாங்க? எல்லாமே வாங்கி பார்த்துட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாண்டி போங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கரெக்டா எழுதிட்டேன்டி. சரி இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கரெக்டா எழுதிக்கிறியா தப்பா எழுதிக்கிறியான்னு சொல்லிட்டு போறாரு. இரு கொடுங்கம்மா, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் நானு. ஏய் சொல்லி வாய கூட மூடலடி. அதுக்குள்ளே கொடுங்க நான் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு பாரு. வசந்தி இப்பே நீ மாட்ட போறடி. நீ ஏய் உன் திருவாயை கொஞ்சம் மூட்ரி. நான் ஏன்டி மாட்ட போறேன்? நான்லாம் வந்து கரெக்டா சூப்பரா எழுதிட்டேன்டி. சரி சரி அப்படியே நினைச்சுக்கோ, அப்படியே நினைச்சுக்கோ. சார் வைஷ்ணவி அவருக்கு நடி கண்ணு தெரியலையாடி? நடி திருப்பி 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 பாத்துக்கிறாரு. சார் எல்லாம் கரெக்ட்டா இருக்குல சார்? மீட்டிங் வைக்கிறேன்னு சொன்னீங்க, எல்லாரும் வந்து உட்கார சொல்றேன் நானு. வரீங்களா சார்? கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்கம்மா. என்னக்கா அவர் என்னக்கா அப்படி சொல்றாரு? கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க, வாயை மூடுங்கன்ற மாதிரி சொல்றாருக்கா அவரு. அதாம்மா எனக்கும் தெரியல. நம்ம திருப்பி திருப்பி பாத்துக்கிறாரே மாத்த. ஒருவேளை அவர் படிச்சு இங்கிலீஷ்ல மறந்துட்டு இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணும் மறக்க மாட்டாங்க. அவரு என்னன்னு தெரியல பாத்துக்கிறாரு. இரு நான் தான் சொல்றேன்னு பாப்போம். மா, அந்த ஃபார்ம்லாம் தூக்கின்னு போய் கடாசுமா, வேஸ்ட் எல்லாமே அது. ஏன் சார் என்ன சார் ஆச்சு? நாங்க கரெக்டா தான் சார் எழுதி எடுத்துன்னு வந்தோம். என்ன சார் ஆச்சு இப்போதுல? நான் என்னமா சொல்லிட்டு வந்தேன் உங்ககிட்ட? பார்த்து பொறுமையா நிதானமா தானே உங்களை ஃபில் பண்ண சொன்னேன். தப்பு தப்பா எழுதி எடுத்துன்னு வந்திருக்கீங்க. ஏய் எல்லாம் உன்னால தாண்டி. பாவண்டி எங்க அத்தையும் உங்க அம்மாவும் அவர்கிட்ட எப்படி நல்லா திட்டு வாங்கிருக்கிறாங்க பாரு. உனக்கு தெரியலன்னா அப்பயே சொல்லுன்னு சொன்னல எரும மாடு. சொல்லாம கம்முன்னே இருந்துட்டு அப்ப பாரு. இருடி நான் போய் மேனேஜர் சார் கிட்ட பேசி பாக்குறேன். நீ பேசினாலும் ஒண்ணும் ஆகாது. அவங்க சொல்றது தான் சொல்லுவாங்க. நீ என்ன போய் பேச போற? போய் பேசு போ. நான் பேசுறேன் பாக்குறப்போ. ஏய் வசந்தி என்னடி இதெல்லாம்? சார் அந்த ஃபார்ம்ல நான் தான் சார் ஃபில் பண்ணேன். எல்லாமே கரெக்டா தான் சார் ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஏமா, நீ எல்லாம் ஒரு படிச்ச பொண்ணா? நீ எங்க என்ன எழுதணும்னே உனக்கு தெரியல. தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கிற. நீ கேட்டா கரெக்டா தான் ஃபில் பண்ணன்னு வந்து சொல்றியே, அது எடுத்து பாருமா, எங்க கரெக்டா இருக்குன்னு சொல்லு. சார் நீங்க லோன் தரீங்க தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க என்ன பண்ணணும், எங்க டீட்டெயில் வேணும்னா அதுக்கு தேவையானது மட்டும் நேம், ஏஜ், அட்ரஸ், அதுக்கப்புறம் போன் நம்பரு அதெல்லாம் கேக்குறீங்களா? அதெல்லாம் நியாயம். அதை தவிர என்னென்னவோ எழுதி வச்சுக்கிறீங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேன்றது. புரியுற வரைக்கும் தான் சார் ஃபில் பண்ண முடியும். நீங்க குடுக்குற 20,000மோ 30,000மோ அதுக்கு நாங்க 20 ஃபார்ம்ல கையெழுத்து போடணும், 20 ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா? இதுல வேற தப்பு தப்பு ஃபில் பண்ணிட்டோன்னு திட்டுறீங்க வேற. அப்படியே உங்களை காசு நீங்க கொடுத்தா நாங்க ஏமாத்திட்டு போயிட்டு போறோம். எங்க வீடு எல்லாம் அங்கதான் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க. அது எதுக்கு நீங்க இத்தனை ஃபார்ம் கையெழுத்து போடு, இத்த பொண்ணு அத்தை பொண்ணு போட்டோ ஓட்டு ப்ரூஃப் எத்தனை நீ இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க நீங்க எங்களை? சார் நீங்க 50,000 லோன் தரேன்னு சொன்னீங்களே, 20,000 30,000 சொன்னாலே இந்த பொண்ணு அவ்வளவு தரீங்க, 50,000 இல்லையா? அவர் என்ன பேசுங்க? நீ என்னக்கா போய் பேசுற? கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கா நீ? அதுக்கப்புறம் இவங்க வீடு எங்க இருக்குது, இவங்க வீடு எங்க இருக்குது அப்படின்னு எல்லாரும் வீடும் வந்து கரெக்டா தானே பாத்துன்னு போனீங்க. நீங்க என்ன சும்மாவா தரீங்க எங்களுக்கு லோனு? வட்டி பூச்சி என்னன்னு தரீங்க? அதுக்கு போய் நீங்களே வந்து ஃபில் பண்ணணும். எத்தனை ஃபார்ம் இருக்குதோ நீங்களே வந்து ஃபில் பண்ணி கையெழுத்து மட்டும் தான் எங்க கிட்ட நீங்க வாங்கணும். அதை நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. மொத்த வேலையை எங்களே வாங்குறீங்க. அப்புறம் வந்து திட்டுறது வேற திட்டுறீங்க. இதெல்லாம் ஓவரா இல்ல உங்களுக்கு? அப்புறம் என்னடானா மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து உட்காந்துன்னு இருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. நீங்க வந்து கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. உங்களுக்கு நான் மட்டும் டைம், எங்களுக்கு நான் மட்டும் டைம் கிடையாதா? வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்குள்ள பஸ்ல வரணும். அதுக்கப்புறம் பஸ் கிடைக்கலையா ஆட்டோல வரணும். அங்கிருந்து வந்துட்டு ஒரு டீ குடுக்குறீங்களா, ஜூஸ் குடுக்குறீங்களா? நீங்க எல்லாமே என் கை காசு செலவு பண்ணி தான் நாங்க வரோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம். கடைசியில வந்து எங்களை வந்து திட்டுறீங்க நீங்க. நானும் பாத்துனுக்குறேன். ரொம்ப நேரம் நீங்க இப்படிதான் பண்ணி நிக்கிறீங்க. எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? பேசி முடிச்சிட்டியாமா? பேசி முடிச்சிட்டியா? இது என்ன உன் பேங்கா? இது இங்க இருக்கிற ரூல்ஸ் படி தான் எங்களால நடக்க முடியும். உன் இஷ்டத்துக்குலாம் வந்து இங்க வர்றதுக்கு உங்க வீடு கிடையாதுமா, இது பேங்க். இது உங்களுக்கு லோனே கிடையாது. கிளம்புங்க நீங்க. சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசுறா. நீங்களும் என்ன சார் லோன் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க சார்? என்ன சார் இது? நீங்க வேணா இன்னொரு ஃபார்ம் கொடுங்க சார். கரெக்டா நாங்க தெரிஞ்சவங்களுக்கு எதனா போட்டு நாங்க ஃபில் பண்ணி எடுத்து தரேன் சார். அதுக்காக லோன் இல்ல சொல்லிடாதீங்க. கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நாங்க அங்கிருந்து.
என்னம்மா அந்த பொண்ணு என்ன ஓவரா பேசுது? நான் என்ன நானா வச்சு பேங்க் நடத்தினேன்? இங்க இருக்கிற ரூல்ஸ் படிதாம்மா எங்களால நடக்க முடியும். இஷ்டம் இருந்தா நீங்க அதுக்கெல்லாம் ஒத்துழைச்சு வந்தீங்கன்னா லோன் வாங்குங்க. இல்லையா நீங்க வேணாம், நீங்க போங்க. நான் வேற குரூப் நான் பாத்துக்கிறேன். வேற குழு போட்டு நான் லோன் வாங்கி கொடுக்குறேன். ஒன்னும் வேண்டாம். நீங்க இப்பயே இவ்வளவு பேசுறீங்க. காசு கொடுத்துட்டா இப்படி என்னென்ன பேசுங்க நீங்க? வேணாம் வேணாம், நீங்க கிளம்புங்க. நீங்க செட் ஆகாது இதெல்லாம் நம்மளுக்கு. ஏய் வைஷ்ணவி, கரெக்டா தானடி பேசணும், நானு தப்பா எதுவுமே பேசலடி. நம்ம தப்பா பேசுறோம் கரெக்டா பேசுறோம் அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க சொல்றதை நம்ம வந்து செய்யல, ஃபார்ம் வந்து தப்பு தப்பா ஃபில் பண்ணல, அதனால அவங்க அப்படி பேசுவாங்க தான். விடு. அவரை நினைச்சுலாம் எனக்கு ஃபீலிங் கிடையாது. எங்க அம்மாவை நினைச்சாதாண்டி எனக்கு கஷ்டமாகுது. என்ன வந்து அடிப்பாங்க, திட்டுவாங்கடி. அவரை பார்த்துல எனக்கு என்ன பயம் இருக்குது? எங்க அம்மாவை நினைச்சாதாண்டி பயமாகுது. நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் இதாம்மா என் பதில். கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்குது. டைம் இல்ல எனக்கு, கிளம்புங்க. சரி வா தாமரை கிளம்பலாம். இன்னொரு நாளைக்கு வந்து பேசிக்கலாம் அவர்கிட்ட. வா, அவர் கோவமா இருக்காரு. உன் பொண்ணு பேசினால அதுக்கு கோவமா இருக்காரு பொழுது. வந்துட்டு போயிடலாம். அப்புறமா வந்து இன்னொரு நாளைக்கு வந்து பேசலாம். என்ன சொல்றாருன்னு கேட்டு போலாம். வா. இதுதாமா அன்னைக்கு நடந்துச்சு. அதனாலதான்க்கா நீ பேங்க்ல இருந்து வரும்போது மூஞ்சி உம்முன்னு வச்சு நிந்தியா. நான் கூட என்னக்கான்னு கேட்டேன், நீ எதுவுமே சொல்லவே இல்லை. மாமா போய் பேசிக்கலாம் வா வான்னு என்ன கூப்பிட்டு வந்துட்டக்கா. நீ இவ்வளவு நடந்துக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நானாச்சும் போய் கேட்டிருப்பல அந்த மேனேஜர் கிட்ட. அதான் நீ வேறம்மா, நாங்களே அவர்கிட்ட கால உயாது குறையா நாங்க அம்மா நேரம் பேசிக்கிறோம், கெஞ்சிக்கிறோம். கொஞ்சம் கூட அவர் மனசே இறங்கலம்மா. நீ போய் என்ன பேச போற? நீ பேசினாலும் அதே தான் சொல்லியிருப்பாரு அவரு. ஏங்கா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம லோன் தரது டவுட் தான். சரி விடுமினா, நம்ம பாக்கலாம். இரு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் போட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி போன் பண்ணி கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்றாருன்ட்டு. ஏன் தாமரை நீ இன்னுமா அவரை நம்புற? அவர் லோன் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்ணுகிட்ட கேட்டியா இல்லையாக்கா? ஏன்டி இது மாதிரிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டியா இல்லையா? அது எப்படிமா நான் சும்மா விடுவேன்? அவ எதுவுமே பேசுறதுனாலே அவளை திட்டுவேன். அவ வேற பேசி இருக்கிற, அவர் அவ்வளவு பேச்சு பேசினாமா. ஆனா அவ கரெக்டா தான் சொன்னா, அது வேற விஷயம். இருந்தாலும் ஏன் அந்த மாதிரி சொல்லணும் சொல்லு? சம்மடி வாங்கினா வந்து வீட்டை நல்லா மொத்தன நானு. அவளை அடிச்ச பிறகுதான் என் மனசே ஆடிச்சுன்னா பாத்துக்கோ. அக்கா என்ன நீங்க பேங்க்கார் என்ன சொன்னாரு என்னன்னு எதுவுமே நீங்க சொல்லாதே அமைதியாவே இருக்கீங்க. மாமா மாமான்னு அன்னைக்கு கூப்பிட்டு வந்தீங்க, அதோட சரி. நீங்க எதுவுமே வாய் திறக்காம இருந்தா என்ன அர்த்தம்? எப்போ லோன் தராங்களா கேட்டீங்களா இல்லையா? நீங்க திருப்பி நம்ம எப்ப போகணும்னு சொல்லுங்க. இவ ஒருத்திமா, நம்ம என்ன பிரச்சனைல இருக்கிறோம் என்னன்னே ஒண்ணுமே தெரியாத அம்மாட்டுக்கு வந்து பேசிக்கிறாப்பரு. இப்ப என்ன சொல்ல போற நீ இவகிட்ட? இப்போ என் பொண்ணு இந்த மாதிரி பேசினாமா, அதனால வந்து பேங்க்கார் லோன் தரல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. அவ வந்து வேற எதனா தேவையில்லாத பேசினே பார்க்க ரொம்ப கடுப்பாவும் எனக்கு. அதனால இவகிட்ட நான் எதுவும் சொல்லிக்கல. வேற எதனா ரீசன் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வேற எதனா காரணம் சொன்னாதான் இவ கம்முன்னு இருப்பா. பேங்க்கார் வந்து ஒரு 10 நாள் வெயிட் பண்ண சொல்லிக்கிறாருமா. 10 நாளுக்கு அப்புறம் அவரே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயே என்ன இது? அன்னைக்கு எதுக்கு அப்புறம் அம்மா நேரம் போய் உட்கார்ந்து இருந்தோம், அதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ண அப்படின்னு அவ்வளவு நேரம் சொல்லி இருந்தாங்க. நீங்க பண்ற ஆக்ஷன்லாம் பார்த்தா அப்பவே காசு வாங்கி கையில குத்துருவீங்கன்னு நினைச்சேன் நானு. ஆமாமா, நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போய்க்கிறேன்ல நானு. எங்க அம்மாட்ட வந்து மா காசு கொடுமா அப்படின்னு சொல்லி வாங்கி உங்க கையில கொடுக்கறதுக்கு என்னம்மா பேசுற? அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நம்மள கேட்க முடியும். இரு 10 நாள் வெயிட் பண்ணுமா, நாங்களே சொல்றோம். 10 நாளா? உங்களை நம்பி லோன் வாங்க வந்த பாரு, உங்க கூட ஜோடி போட்டுன சுத்தன படி என்ன சொல்லணும். 10 நாள் ஆகுமா? மேக்கப் போறதுக்கு 10 நாள் ஆயிடுச்சுன்னா எப்படி என் ஃபேஸ்ல வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடாதா? வேற யாருக்கிட்ட போய் நான் லோன் கேக்குறேன். ஏமா 10 நாள் நான் வந்து சாப்பிடாம இருந்தா எப்படி என் உடம்புலாம் வந்து ரொம்ப இழைச்சி போயிடுமே அப்படின்ற மாதிரியே பேசுறிய நீ. மேக்கப் போறதுக்குலாமா வேறனா வந்து லோன் வாங்குவாங்க? என்னம்மா நீ இப்படி இருக்க? எப்படிமா குடும்பம் நடத்துற நீ? எப்படி குடும்பம் நடத்துறேனா? உங்களை விட நான் நல்லாவே குடும்பம் நடத்துறேன். சரி எப்போ லோன் வருதோ அப்ப சொல்லுங்க. உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் நினைக்கிறேன், நான் கிளம்புறேன். ஒன்னொன்னு ஒரு விதம், இது புது விதமா இருக்குது. மா உனக்கு எதனா வேலை எதனா செய்யணுமாமா வீட்டுல? சொல்லுமா, நான் செய்யறேன். நீ பண்ண வேலையே போதுமா, கம்முன்னு போ.